Title sponsor Viking Western Briefs. Powered by iSteel TMT Bars and Chennai Silk Srikumaran Thangamaligai. ஐபிஎல்லோட எல்லா ஃபாஸ்ட் அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க பிகைனிங் சாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகைனிங் சாரோட லிங்க் கீழே கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஐபிஎல் 2019 இன்னைக்கு எனக்கு பாட்டு ஒன்று ஞாபகம் வந்துட்டே இருக்கு காலையில இருந்து மைண்டில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. இந்த பாட்டை நீங்களும் இப்போ கேட்க வேண்டிய நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆர்சிபி மேட்சை பார்த்தோம்னா அதாங்க தோணுது. அவங்களும் எவ்வளோ தாங்க தாங்குவாங்க. ஒவ்வொரு சீசன் போக வேறு புதுசாக பேட்ஸ்மேன் எடுத்துகிட்டு வராங்க, வேறு பவுலர் வாங்குறாங்க, டீம் சேஞ்ச் பண்ணுறாங்க. என்ன தான் பண்ணாலும் அவங்க மட்டும் இப்படியே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதே தான் இன்றைக்கி மேட்ச்லேயும் நடந்துச்சு. இன்றைக்கி மேட்ச் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்ஹெச் கூட விளையாண்டாங்க. அதில் ஸ்டார்டிங்கில் இந்த பேர்ஸ்டோவும் வார்னரும் அடிக்க ஆரம்பித்தவங்க கடைசி வரைக்கும் நிறுத்தவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, இவங்களும் ரன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் டார்கெட் ஒரு 231 ரன்ஸ் டார்கெட். இவ்வளோ பெரிய ஸ்கோர் ஆர்சிபி எப்படிடா சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் நம்ம யோசிச்சிருந்தோம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக சேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதே தான் நடந்துச்சு எக்ஸாக்ட்லி. பிகாஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் எப்பயுமே விராட் கோலி அண்ட் ஏபி டிவிலியர்ஸ் இவங்க ரெண்டு பேரையும் நம்பி மட்டும்தான் இருக்குது. ஸோ வித்தின் ஒரு 5 ஓவர்ஸ்க்குள்ளே அவங்க ரெண்டு பேருமே அவுட் ஆகிட்டா அந்த மேட்சை நம்ம ஏண்டா பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேன்ஸே ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது அவங்களோட பேட்டிங் லைனப். ஸோ இது அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. விராட் கோலி பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஏபி டிவிலியர்ஸ் வாஸ் எக்ஸ்ட்ராடனரி பிளேயர். இவங்க எல்லாரும் இருந்தும் ஆர்சிபிக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் இந்த மேட்ச்லேயும் அவங்க திரும்ப ஒரு படுதோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஸோ ஆர்சிபி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அவங்க 3 மேட்ச்லையுமே தோற்றுருக்காங்க. அதுவும் இன்றைக்கி மேட்ச்சில் ஒரு ஹியூஜ் மார்ஜின் வச்சு தோற்றுருக்காங்க. சிஎஸ்கே மேட்ச்சில் கூட 70 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்சிபிக்கு எப்பயுமே பவுலிங் தான் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இந்த தடவை அவங்களோட பேட்டிங்கும் அவங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. ஹெட்மேயர் இன்னும் சரியாக ஸ்ட்ரைக் பண்ண மாட்டேங்கிறாரு. கிராண்டோம் ஏன் டீமில் இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரிய மாட்டேங்குது. அவரோட பொசிஷன் என்னென்னு தெரியல. அண்ட் மொயின் அலி அவரோட பொசிஷனும் என்னென்னு தெரியல சரியா. ஸோ விராட் கோலி அண்ட் ஏபியை தவிர அந்த டீமில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரி பிளேயர்ஸ் யாரும் இப்போதைக்கு கிடையாது. ஆர்சிபியோட இந்த நிலைமையை பார்த்து பல பேர் பல கமெண்ட்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதில் முக்கியமாக கிறிஸ் ஸ்ரீகாந்த், நம்ம ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர், இப்போ கமெண்டேட்டராக இருக்கார் ஐபிஎல். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விக்கெட் விழ போகும்போதும் கோவிந்தா கோவிந்தான்னு கத்திக்கிட்டே இருந்தார். அதுவும் முக்கியமாக விராட் கோலி அண்ட் ஏபி விக்கெட்டை பயங்கரமாக கத்திட்டு இருந்தார், கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்ரீகாந்த் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எஸ்ஆர்ஹெச் டீமில் இருந்தாருங்க. அவர் அங்கே போயிட்டு ஆந்திராவிலேருந்து கத்திக்கிட்டு வந்த கோவிந்தா கோவிந்தாவை இங்கே திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ ஆர்சிபியை பார்த்து பல பேர் பல விதமாக சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இப்போ இவர் சொன்னது நம்ம எல்லாரோட அட்டென்ஷனையும் எடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த சீசனில் ஆர்சிபி எப்படி விளையாட போகிறாங்க, எப்படி விராட் கம்பேக் கொடுக்க போகிறாரு, அவங்க பிளே ஆஃப்ஸ்குள்ளே வருவாங்களா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Title sponsor Viking Western Briefs. Powered by iSteel TMT Bars and Chennai Silk Srikumaran Thangamaligai.